வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு குறித்து பிரதமர் தெரிவிப்பு. டெங்கு உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. 101வது நாளாக தொடரும் அகழ்வு பணிகள். செம்மணியில் 515 எண்புக்கூடுகள் அடையாளம். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் மேல் மாகாண கிளை ஆரம்பம். கடற்பரப்புகளுக்குள் நுழைய வேண்டாம், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. இலங்கையில் தலைக்கவசத்தால் சிக்கிய பலர் காத்திருக்கும் சட்ட நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் பெருமளவிலான மோசடி திட்டம், பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. குளத்தில் நீராட சென்ற சிறுவன் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமைக்கு அளிக்கும் என பிரதமர் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்து வியாழக்கிழமை நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் கலந்தாய்வு குழுவின் கூட்டத்திலேயே உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது குறித்த மாகாணங்களில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விசேட முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அப்பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரு நீண்டகால உத்தி அவசியமாகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த 3 மாகாணங்களிலும் நடைபெற்று வரும் பாடசாலை கட்டிடம் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு வலியுறுத்தினார். இதன்போது மனிதவள முகாமைத்துவம் மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றை கவனம் செலுத்தும் குழுக்கள் உட்பட தனது மேற்பார்வையின் கீழ் நிறுவப்பட்ட உட்குழுக்களின் முன்னேற்றத்தையும் பிரதமர் ஆய்வு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டெங்கு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் புதிய தரவு தெரிவித்துள்ளது. அதன்படி டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 64 உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரை மொத்தமாக 89,033 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் 100வது நாளை கடந்து நேற்றைய தினம் 101வது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையிலான 101 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 515 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 506 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் 47வது நாளான நேற்று முன்தினம் 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை எழுமாறாக தோண்டப்பட்ட சோதனை குழிகள் 2இல் ஒரு குழியில் இருந்து மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் மேல் மாகாண கிளை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அதிக அளவிலான எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் இந்த கிளையை விரைவாக நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு இதுவரை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து நியாயமான தேர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அந்த பிரச்சினைகளுக்கு தேர்வை பெற்றுக்கொள்ள நோக்கிலேயே இச்சங்கம் தொடங்கப்படுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் கூறுகின்றது. கொரோனாக்கள் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களை தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே இச்சங்கத்தின் பிராந்திய கிளைகள் நிறுவப்பட்டுள்ளன. இருப்பினும் எதிர்காலத்தில் அந்த 2 மாவட்டங்களையும் மையமாக கொண்டு 7 கிளைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரையிலும் சிலாபத்திலிருந்து கற்பட்டி ஊடாக மன்னார் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்தொழில் ரீதியில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏனைய பகுதிகளிலிருந்து புறப்படும் படகுகள் இந்த ஆபத்தான கடற்பரப்புகளுக்குள் நுழைய வேண்டாம் என்ற அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள பல கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. இதற்கு அமைய மாத்தறையிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளிலும் சிலாபத்திலிருந்து கற்பட்டி ஊடாக மன்னர் வரையிலான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக அப்பகுதிகளின் கடல் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படக்கூடும் என்பதனால் கரையோர மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு அப்பகுதிகள் மிகவும் ஆபத்தானவை என அகில இலங்கை அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரவிருக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தி வந்து பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுமாறும் அனைத்து மீனவ சமூகத்தினரிடம் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது மொத்தமாக 431 தரமட்ட மோட்டார் சைக்கிள் தலைவ கவசங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த தரமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய தன்னபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை 3500 தரமற்ற தலைக்கவசங்களை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்ட 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். வருடாந்த வீதி போக்குவரத்து விபத்துகள் காரணமாக 2500 முதல் 2700 வரையான நபர்கள் உயிரிழப்பதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இந்த உயிரிழப்புகளில் சுமார் 1000 மரணங்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துகளாலேயே ஏற்படுகின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பெருமளவில் முன்னெடுக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட கப்பங்கோர மோசடி தொடர்பில் தகவல்களை கண்டறிய இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மோசடி இந்தியாவிலிருந்து இயங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோசடிக்காரர்கள் தங்களின் இலக்குகளை வீழ்த்துவதற்கு முன்னர் அவர்களின் சகோதரிகள் உட்பட உறவினர்கள் மற்றும் நண்பர்களை தங்களது நண்பர்கள் பட்டியலில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். மேலும் இந்த மோசடியினால் முதல் கட்டமாக இன்ஸ்டாகிராம் மூலம் அழகான பெண்ணின் புகைப்படத்தை கொண்ட கணக்கிலிருந்து HI என குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது. அந்த செய்திக்கு பதிலளிப்பவர்களை அவதானித்து சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவர்களுடன் உரையாடலை தொடங்குகின்றனர். புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் அழகை கண்டு அவர்கள் மீண்டும் அந்த செய்திக்கு பதிலளிக்கின்றனர். அதன் பின்னர் அப்பெண்ணின் அரைகுறை ஆடை அல்லது நிர்வாண புகைப்படங்கள் அனுப்பி மறுமுனையில் நிர்வாண புகைப்படங்களை அனுப்புவதும் அல்லது வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு மூலம் காட்சிகளை வழங்குமாறும் தூண்டப்படுகிறது. எனவே அடையாளம் தெரியாத கணக்குகள் அல்லது எண்களில் இருந்து வரும் குறுஞ்செய்திகள், நண்பர் கோரிக்கைகள் மற்றும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மற்றும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொம்பகவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகதராவ குளத்தில் நீராட சென்ற 17 வயது சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தொம்பகவில போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி நண்பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது. மொனராகலை பகுதியைச் சேர்ந்த சிறுவன் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது நண்பர்களுடன் இணைந்து பகவதார குளத்தில் நீராட சென்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீராடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து தொம்பகவில போலீஸ் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டது. அதனையடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை முன்னெடுத்து சிறுவனை மீட்டு உடனடியாக மொனராகலை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தொம்பகவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.